பிஜேபி தனியாக நிற்பது என்றால் அதற்குண்டான விளைவுகள் எல்லா கட்சியிலையும் வரும். ஆனால் பிஜேபி தனியாக நிற்பதன் மூலமாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற கவலை பிஜேபிக்கு இருந்தது. இப்போ திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற தீவிரத்துவம் அதிமுகவில் குறைந்தது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். 2024 அவங்க பிரிந்ததுனால அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாம் பிரிந்தோம் என்றால் திமுக வெற்றி பெறுங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். ஏன் பண்ணாங்க? திமுக ஜெயிச்சா கூட பரவாயில்ல, பிஜேபி வளர்ந்துடக்கூடாது. இந்த மாற்றம் ஜெயலலிதா காலத்திலேயோ எம்ஜிஆர் காலத்திலேயோ நிச்சயமாக வந்திருக்க முடியாது. எம்ஜிஆர் வலுக்கட்டாயமாக போய் தஞ்சாவூரில் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார். வலுக்கட்டாயம் தானே போய். காரணம் என்னவென்றால் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அந்த தீவிரத்துவம் தான் அதிமுகவே. திமுக எதிர்ப்பு என்றைக்கு குறைகிறதோ அன்றைக்கு அதிமுக மங்கும். அது புரியாத 2024 இந்த ஒரு முடிவை எடப்பாடி எடுத்ததுனால தான் அதிமுகவிலேயே ஒரு மன வருத்தம், பிளவுன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்குள்ள சிக்கல் ஏற்பட்டது.